அமைச்சர் நிர்மல்குமார் அரசு விழாக்கள்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படுறதா அவர் சொல்றாரு. கல்வி நிலையத்துக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவர்னர் பங்கேற்கிற எல்லா விழாக்கள்லையும் இந்த வந்தே மாதரம் தான் ஃபஸ்ட்டு பாடப்படுது. அவசியமே இல்லாமல் ஒரு தேசிய கீதத்தை ஆரம்பத்தில் பாடி அதுக்கப்புறம் கடைசியிலையும் பாடுறாங்க. கவர்னர் பங்கேற்றா என்ன, யாரு பங்கேற்றா என்ன? அவர் தமிழ்நாட்டில் தானே பங்கேற்கிறாரு. அப்போ அந்த தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடிட்டா அவங்களுக்கு என்ன குறைஞ்சு போனது? அவங்க வர்றதுனால, அவங்க அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுனால வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட் பாடப்படணுமா? அப்போ தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லுது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா நாங்கள் அப்படித்தான் செய்வோம் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட செய்யற மாதிரி இல்லையா இந்த செயல்? அப்போ இதை பார்த்துக்கிட்டு ஏன் கவர்மெண்ட் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்? நம்மோட உரிமையை நாம ஏன் விட்டு தரணும்? நமக்கான உரிமை எப்போவுமே நம்மகிட்ட இருந்து பறிக்கப்படுறத நாம எப்போவுமே அனுமதிக்க கூடாது. நீ என்னமோ சொல்லிக்கோ, நாங்க இப்படிதான் செய்வோம். அப்போ வேணும்னு எதனா பண்றாங்க? இந்த தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடணும். குறிப்பா அதுவும் கல்வி நிலையங்கள்ல தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடணும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. இருந்தும் நாங்க பங்கேற்கிற நிகழ்ச்சியில நாங்க முதல்ல வந்தே மாதரம் தான் பாடுவோம் அப்படின்னா அவங்க பங்கேற்றாலே அந்த நிகழ்ச்சியில அவங்களோட மொழி பாடல் ஃபர்ஸ்ட் பாடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. வந்தே மாதரமும் எல்லாத்துக்கும் பொதுவானது தான், அதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டுல அந்த ப்ரோக்ராம் நடக்குது. தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடிட்டு இந்த தமிழுக்கான ஒரு மரியாதையை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வந்தே மாதரம் பாடுறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு விஷயமும் சர்ச்சை ஆகிட்டே இருக்கும். மத்தியில இருக்கிற அரசு மாநில அரசுகளுக்காக எதையும் விட்டு தர தயாரா இருக்கணும். பிடிவாதம் என்னைக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்கவே இருக்காது.